believe maybe one day we'll wake up and tonight. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பட் ஏசியா கப்புனால ஒரு எல்லா மேட்சும் என்னால் பார்க்க முடியல. பட் செலக்டிவான இந்தியா மேட்சஸ் மட்டும் பார்த்தேன். அதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக அதனால எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னடா ஏசியா கப் கவர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒர்க் ப்ரெஷர்னால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பட் இந்தியா எப்படியோ ஏசியா கப் ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஒரு சீரீஸ் மாதிரி இருந்தது இந்த ஏசியா கப் பார்க்க. சரி, இப்போ என் கூட யார் இருக்கானே, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய் ஏரி. சரி, ஓகே. இப்போ நாங்கள் எதை பற்றி பேசலான்னு இருக்கோம்னா, இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு வந்து ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பேசலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் எங்கள் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஸ்குவாடு வாசிச்சிட்றேன், அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓடிஐ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னா சுப்மன் கில் கேப்டனாக போட்டிருக்காங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, த்ருவ் ஜுரேல், அப்புறம் SSV ஜெய்ஸ்வால். கிஷோர், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாடை பற்றி உன் தாட் சொல்கிறா? ஸ்குவாட்லாம் ஓகே தான் ஏரி. அதாவது அதே அந்த லைனப் அப்படியே தான் இருக்கு. 11 அப்படியே தான் இருக்கு. ஜடே யாரு பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜடேஜா மட்டும் தான் தெரியல, டிராப் பண்ணிட்டாங்களா இல்ல ரெஸ்டடா அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா எதுவும் சொல்லல. அது ஜடேஜா பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா கண்டிஷன்ல வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 2 ஸ்பின்னர் கூட தேவையில்லையா? அதான் உனக்கு ஆல்ரெடி உனக்கு வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் இருக்காங்கல்ல. அதான் கேக்குறேன், அக்ஷர் பட்டேல் ஜடேஜா அகைனா எடுத்திருக்காங்களான்னு கேக்குறேன். ஓடிஏல கிட்டத்தட்ட அப்படிதான், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போதே தெரியுது கோயிங் ஃபார் ஃபியூச்சர் நினைக்கிறேன். ஃபியூச்சர்ன்றது எனக்கு அதாவது அந்த கான்செப்ட் பத்தி எனக்கு பேசவே போறோம். எனக்கு அவ்வளவு நான் அது டீம்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்துதான் ஆகணும். எல்லா வேர்ல்டு எப்பயுமே அப்படிதான் இருந்திருக்கு. நீ ஃபுல் யங் லைனப் வச்சுலாம் போயிட்டு நீ எந்த டிராஃபியை வந்து ஈஸியால அடிச்சுட்டு வர முடியாது. சரி, ஓகே. இப்ப நம்ம அந்த முக்கியமான கேள்வி கேட்கிறேன். ரோஹித் சர்மா, அதாவது சுப்மன் கில் ஓவர் ரோஹித் சர்மா, அதை பத்தி என்ன நினைக்கிற? கேப்டன்சி ஸ்விட்ச் பத்தி டிசப்பாயிண்டிங் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ சொல்றதா எனக்கு வந்து இது ஒரு எண்ட் அப்படின்னு தெரியும். பட் வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது என்னன்னா, இது நம்ம வெளியே இருந்து சொல்லலாம், ஆனா அவங்க எப்படி கான்வர்சேஷன் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ப்ராப்பரா பண்ணியிருந்தா ஓகே. அப்படியுமே அவ்வளவு அவசரம் இல்லை. இப்ப உனக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்த கேப்டன், இப்ப அது எப்ப இந்த வருஷம் தான், ரொம்ப முன்னால கிடையாது, இப்பதான் வாங்கி கொடுத்தான். ஸோ சரி, நீ மூவ் ஃபார்வர்ட் பண்ணோம்னா சரி, இதான் ரோஹித்துக்கு வந்து லாஸ்ட் சீரியஸ் வந்து ஆஸ் கேப்டன் அப்படின்னு ஒரு ஃபேர்வெல் சீரியஸ் மாதிரியாவது வைக்கணும். அப்படியாவது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நீ இப்ப நடக்கிறது எல்லாமே பார்த்தா சாக்கடு மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நடக்கிறது அப்படியா இருக்கு. இப்போ ப்ரியர் இன்ஃபர்மேஷன் இல்லாம அவ்வளவு தூக்கிடுவேன் ஒரு ப்ராப்பர் எண்டே இல்லை ஹரி. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல, இதை பத்தி அஜித் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து லைக் இதுக்கப்புறம் எவ்வளவு ஓடி ஆட போறோம்ன்றது தெரியல. லைக் ஓடி தான் இப்போ வந்து ரொம்ப லீஸ்டா ஆடிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் எவ்வளவு, அதாவது வந்து இப்ப ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாருன்னா அடுத்து இப்ப திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா இப்போ உனக்கு தெரியும் இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்கு ரோஹித் சர்மா 40 ஏஜ் ஆயிரும். ஸோ எந்த அளவுக்கு அவர் ஆட போறாங்கிறது நமக்கு தெரியாது. என்னதான் அவர் சொன்னாலும் அவர் பாடி, அவர் ஃபார்ம் எந்த அளவுக்கு வந்து இது பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால ஒரு சேஃப் கார்டு ஒரு இதுக்காக கில்கிட்ட இப்பயே கேப்டன்சி கொடுக்குறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பட் அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வேலிடா தான் தெரிஞ்சுச்சு. அதை பத்தி நினைக்கிறேன். ஏன்னா ஓடி அதான் சொல்றேன், இந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது அஜித் அகர்கரோ கௌதம் கம்பீரோ கிடையாது, ரோஹித் தான் எடுக்க போனோம். என் பாடி எப்படி என்ன இப்ப இந்த ஒரு இப்ப நீங்க எண்டுன்னு சொல்ற, அதுக்காண்டி எதுக்கு 10 கிலோ இப்போ குறைச்சிட்டு ரோஹித் சர்மா ஃபிட்னஸ் ஆயிட்டு வரணும்? இல்ல இன்டர்வியூலே வந்து என்னோட ஏமே வந்து 2024-27 வேர்ல்டு கப் நீ ஏன் சொல்லணும்? கரெக்ட் தான்டா. இப்ப சரி, இப்ப நீ ரோஹித் சர்மா எடுத்ததுக்கு அப்புறம் வேற யாரு நீ இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து நீ அடுத்த கேப்டன்சி மெட்டீரியலா சொல்லுவ? நீ எனக்கு சொல்லுத. இப்போ ரோஹித் சர்மா இல்ல, விராட் கோலி ஆல்ரெடி வர எடுக்க மாட்டாரு. ஸோ அதுக்கடுத்து நீ யார கேப்டன்சி மெட்டீரியலா போடுவ? KL ராகுல் அவன் KL இருப்பான்னு தெரியல. பட் அதுக்கு குரூப் பண்ண தெரியல. KL ராகுல் நல்லா தான் பண்ணா. நீங்க அவன் ஃபியூச்சரா பார்க்கல. கேட்டா ஆல் ஃபார்மேட் பிளேயர் இல்லைன்றீங்க. இப்போ நீங்க எல்லாமே ஆல் ஃபார்மேட் பிளேயர் கிடையாது, நீங்க ஆக்குறீங்க. அத நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு KL ராகுல் டெஸ்ட் ஓடிஏல கில் மாதிரி சூப்பர் பிளேயர். T20லயும் எனக்கு கேட்டா கில்ல விட பெட்டர் தான் KL ராகுல்.
கரெக்ட். அதனால ஆல் ஃபார்மேட் பிளேயர் இல்ல, அதை விட எனக்கு பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மான்னு சொல்றீங்க. அப்ப அதே தானே, அந்த ரூல் தானே கில்லுக்கும் அப்ளை ஆகணும் T20ல. அதை நான் அக்ரி பண்றேன். கில் வந்து இவங்க ப்ரொமோட் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு லெவலான ஒரு பிளேயரை ரீச் பண்ணிட்டாரா. T20 ஓடி ஓகே, ஓடி நான் டீசென்டான பிளேயர் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் T20ல நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். பட் நான் தான் சொல்றேன், ஆல் 3 ஃபார்மேட்டுக்கு வந்து எப்படி எனக்கு கில்லு அந்த அளவுக்கு அது ஒர்த்தியா நினைக்கிறீங்க நீங்க? ஆல் 3 அதுதான் நான் கேட்கறேன். நீங்க சொல்ற ரீசன் வந்து எங்களால 3 ஃபார்மேட்டுக்கு 3 டிஃபரெண்ட் கேப்டன் வச்சுக்க முடியலன்னு சொல்றான். அதுக்கு நீ சரி, அப்ப நீ அந்த மாதிரி பிளேயர் இருக்கிற மாதிரி போட்டேன்னா ஓகே, நானும் வேலிட்னு சொல்லி அக்ரி பண்ணிப்பேன். நீ ஃபோர்ஸ் தான் பண்ற T20ல கில்லு. நீ ஏசியா கேப்ல கில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு 47 நினைக்கிறேன் பாகிஸ்தான் கூட. இது எல்லாமே ஃபெயிலியர் தான், ரொம்ப கேவலமான ஃபெயிலியர் தான். அவனுக்காக லெவனை உடைச்ச மாதிரி இருந்தது, அது எனக்கு புரியவே இல்லை. இப்ப அபிஷேக் சர்மானால ஃப்ரீயா அடிக்க முடியுது, ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே ஈஸியா 6 எல்லாம் அடிக்க முடியுது. கில் வந்து ஓவர் டூ பண்ணாதான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ண முடியுது. அப்படியே அவ்வளவு நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு வெளியே, ஜெய்ஸ்வால் இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க. சப்போஸ் மாத்தணும்னு முடிவு பண்றேன், நான் கேட்கறது வந்து ஒரு ரெஸ்பெக்ட். இந்த ஒரு சீரியஸ் வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து ஒரு இதான் லாஸ்ட் சீரியஸ் அஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு இது பண்ணா அது வேற கணக்கு. நீங்க எதுவுமே கிளியரா சொல்லாம அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்ல இந்த பார்த்தேன், ரோஹித் அண்ட் கோலி ஆர் அன்சர்டைன் அபௌட் 27 வேர்ல்டு கப்னு. இதே அவங்க தான் 2 மாசம் முன்னாடி வந்துட்டு அதுக்கு தான் இது பண்றோம்னு சொல்லி ரோஹித் அப்புறம் எதுக்கு ஃபிட்னஸ் வந்து இவ்வளவு குறைக்கணும், ஏதாவது பண்ணணும். இந்த ஒரு சீரியஸ்னா சும்மா வந்தாலே ஈஸியா ஒரு 50 அடிச்சுட்டு போலாம். நீ சொல்ற மாதிரி ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ரோஹித் ஃபேன்ஸ் வந்து ரோஹித் சர்மாவே அவர் ரொம்ப எதிர்பார்த்திருப்பார். லைக் அவர் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. T20 வேர்ல்ட் கப் வாங்கிட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கிட்டாரு. அடுத்து அவரே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, நெக்ஸ்ட் பிக் திங் வந்து அந்த 2027 ODI வேர்ல்ட் கப் மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அது இல்லாத போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்குது. பட் ஒரு டீம் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஓகே, எனிவே தே ஷுட் மேக் அ கால். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி இந்த ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வருஷம் ஒரு புது வருஷமா ஆரம்பிக்கலாம் மாதிரி சொல்ற. கரெக்டா? நான் என்ன சொல்றேன், ஒரு மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு ஃபேர்வெல் அப்படின்னு மாதிரி சொல்லியாவது வந்து ஒரு இது பண்ணுங்க, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. பட் இது ஃபேரா அன்ஃபேராங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியாது. அந்த பிளேயர்ஸ் தான் தெரியும் எந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்குது, என்ன அதான் சொல்றேன் நானும். அதுக்கு நீங்க சூஸ் பண்ண கேப்டனும் வந்துட்டு இப்போ ஓடி கில்லு வந்து அவ்வளவு நீங்க கேப்டனை மேக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஐயர் வீசி போட்டிருக்கிறது யாருமே கொஸ்டின் பண்ணல, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் கேப்டன் இல்ல இப்ப ஐயர் கேப்டனா போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் அதுதான் சொல்ல வரேன். ஐயர்னா இவ்வளவு கொஸ்டினே வந்திருக்காது. இப்ப நீ கில்லுனாலதான் ஓவர் ஹைப் பண்ற மாதிரி தான் இருக்கு. கில்லு சூப்பர், உனக்கே தெரியும். நான் கில்லு எல்லாருமே, ஏன்னா நானும் கில்லு ஒரு பெரிய ஃபேன் தான். பட் இப்படி வந்துட்டு பண்றது எனக்கு சரியா படல. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த டாபிக் வந்து மூவ் ஆன் ஆகும். லைக் இப்போ சஞ்சு சாம்சன் வந்து ஓடியில் வந்து இடமே இல்லை அவனுக்கு. எப்படின்னு எனக்கு தெரியல. கடைசியாக ஆடின ஓடியை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த டஃப்பான கண்டிஷன், இந்தியா வந்து 67 for 3 சம்திங் இருந்தபோது அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து மேட்சை கொண்டு போவான். அப்படி ஒரு பிளேயரை வந்து எப்படி இவங்க ட்ராப் பண்ணுறாங்கன்னு புரியலை. அதான் நீங்க செகண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் ஜூரல் எடுக்கிறதுக்கு பதிலா டெஸ்ட்ல தானே நல்லா பண்ணா. அப்ப டெஸ்ட்ல கொஞ்சம் லாங் ரன் கொடுங்க. திடீர்னு வந்துட்டு நான் அவ்வளவுதான் அதனால ஓடியே கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணவங்களுக்கு ஒரு அதான் ஒரு சொல்ற ஒரு எண்டே ப்ராப்பரா இருக்க மாட்டேது. நல்லா பண்றவனுக்கு அப்படியே கட் பண்ணி விட்டுறான். சஞ்சுவே அப்படி ஓப்பனிங்ல நல்லா பண்ணி திடீர்னு கட் பண்ணி விட்டான். இப்ப 5 டவுன்ல ஆடிட்டான். அதுதான் சொல்றாங்களாமே 5 டவுன்ல சஞ்சு விளையாடுறதுக்கு பதிலா ஜூரல் பெட்டர் ஆப்ஷன். இல்ல இதுல என்ன காமெடினா, இதே ஃபார்முலா தான் நீ T20 கொண்டு வரணும். T20 என்ன பண்ணிட்ட, நீ அவனை 5 டவுன் போட்டு அங்க நீ வந்து குரூம் பண்ற. சரி, அதை எடுத்து வந்து ஓடியில கூடுறானா, ஓடி டிஃப்ரெண்ட் பால் கேம்னு சொல்றான். எனக்கு புரியல எப்படி அதாவது வந்து T20ல 5 டவுன் ஆன பிளேயரால ஓடியில 5 டவுன் ஆட முடியாது, ஏதாச்சும் இருக்குதா, இல்ல அடாப்ட் பண்ண முடியாதா? ஈஸியா பண்ணலாம். நீ ஓடிஏல ஆடிட்டு T20 சொன்னா நான் அக்ரி பண்ணிப்பேன். T20ல இருந்து ஓடிஏக்கு வந்து என்ன கேஎல் ராகுல் வந்து அடாப்ட் பண்ணி சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அவனே ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் தான். அதுக்கு அவ கம்பேர் பண்ணும்போது சஞ்சுல ஆடலாம். சரி, அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல எனக்கு எப்படி 11 2 பேர் கேட்ட இல்ல. கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஆட போறான். ஸோ செகண்டரி தான், யார் எடுத்தாலும் எனக்கு தெரியல. அதை வந்து சாம்சன் எடுத்துருக்கலாம்னு சொல்றேன். கரெக்ட் தான். அப்புறம் ஜடேஜா டிராப் பண்ணது வந்து, ஜடேஜா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஜடேஜா டெஃபினட்டா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்காங்க. பட் இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் தேவை. அதே வருண் சக்கரவர்த்திக்கும் ஜடேஜாக்கும் ஒரே ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. லைக் எது ஆஸ்திரேலியா கண்டிஷன்ல ஆட போறோம், எங்களுக்கு இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் தேவை இருக்காது. ஸோ எதுக்கு தேவையில்லாம வந்து ஒருத்தரை கூட்டிட்டு போகணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஜடேஜா இந்த டெஸ்ட் ஆறனால மேபி ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஓகேவான்னு தெரியல. பட் ஆனா ஜடேஜாவில டெஃபினட்டா டிராப்பே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலினா கூட, ஏன்னா வந்து தே ஆர் பிளேயிங் ஒன்லி 1 ஃபார்மேட்னால இந்த கொஸ்டின்ஸ்லாம் வைப்பாங்க. ஜடேஜா நமக்கு தெரியும்
ரீசெண்டாக கூட பார்த்த டெஸ்ட்ல எப்படி ஆடிட்டு இருக்காங்கனால. ஸோ ஜடேஜா இது டிராப் பண்ற மாதிரி தெரியல. மேபி அக்சருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சாரி இப்போ அக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறேன், அவரும் நல்ல பிளேயர் தான். ஆனால் ஜடேஜால அவ்வளோக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை அக்சருக்கு டெஸ்டிங் டைம்ஸ் அது. அக்ஷரும் வந்து நமக்கு வரலாம். அக்ஷரும் வந்து ஒரு நல்ல சூப்பர் பிளேயர் தான். ஜடேஜா மேபி அந்த டெஸ்ட் எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு டிராப்னா தான் கொஞ்சம் இதா இருக்கும். மத்தபடி அவன் டெஸ்ட் சரி இது இந்த மாதிரி ரீசன்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இல்லடா அக்சரோட பொட்டன்ஷியல் ரொம்ப நாளா இப்ப இந்தியா எந்த மேட்ச்லயுமே இப்ப ஜடேஜா இருக்க மேட்ச் எல்லாம் அக்சரால ஆடவே முடிய மாட்டேங்குதுல. சோ மேபி அதனால மேபி ஒரு டெஸ்டிங் டைம்ஸ் மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஓகே ஏரியா, அது நான் சொல்றேன், அது வேலிட் தான். நீ சொல்ற நான் அக்ரி பண்ணிக்கிறேன். சோ வேற யாரும் ஓடிஐ ஸ்குவாட்ல உனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து திலக் வர்மாவை கொண்டு வரும்னு ஆசையா இருக்கு. திலக் வர்மா சத்தியமா அந்த 3 ஃபார்மேட் கம்பேர் பண்ணும்போது திலக்கோட வீக்கர் ஃபார்மேட் நான் T20 தான் சொல்லுவேன். அதுவே வந்து அவ்வளவு பெஸ்டா ஆடிட்டு இருக்காங்க. ஓடிஐக்குலாம் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் கொடுத்தா சூப்பரா கன்சிஸ்டன்டா பண்ணுவாங்க. இப்ப கூட இந்தியா ஏல வந்து முந்தானேத்து 94 அடிச்சான். அவன் ஒருத்தன் தான் அடிச்சான். அவனும் ரியான் பராக் அடிச்சான். பட் ஆனா நீ சொன்ன மாதிரி திலக் வர்மாவே மென்ஷன் பண்ணியிருந்தார். லைக் ஜஸ்ட் மிஸ் மாதிரி சொன்னாரு. அதாவது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு, பட் ஆனா எங்களால அகாமடேட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஆனா திலக் வர்மா இப்ப வந்தாலும் ஆட இடம் இல்லை உனக்கு. அதான் அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு ஆசை திலக் வர்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இந்த ஸ்குவாட்லயும் T20 ஸ்குவாட்லயும் பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும் ஆடனோட்டா வந்துகிட்டு இருக்கான், ஹர்ஷித் ராணா. அவன் எப்படி வரான், எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே அது என்ன சைக்காலஜிக்கலா நான் பேக் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உனக்கு அதுதான் அது இது யாருக்குமே அதுக்கு ஆன்சர் கிடையாது. இது நீ என்கிட்ட கேட்டாலும் சரி, உன்கிட்ட நீ கேட்டாலும் சரி. எனக்கு T20 இதை எடுக்கிறதுக்குள்ள சிராஜே எடுக்கலாமே. நீங்க ரெஸ்ட்ன்னு கிடையாது. சிராஜே ஒரு நல்லாதான் போ. T20 அவ்வளவு ஒண்ணுல கிடையாது. நீ ஹர்ஷித் ராணா கம்பேர் பண்ணும்போது சிராஜ் எனக்கு நல்ல போலர் தான். கரெக்டா எனக்கு புரியவே மாட்டேங்குது. எடுத்தோடனே ஸ்குவாட்ல பேர் ஹர்ஷித் ராணா தான் எழுதுறாங்க போல. எல்லா ஸ்குவாட்லயும் ஹர்ஷித் ராணா இருந்துடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்கன்னே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னே புரியல. பட் ஆனா எனக்கு ஹாப்பி. கடைசியா வந்து ஐயருக்கு வைஸ் கேப்டன்சியாச்சும் கொடுத்துருக்காங்களே, ஒரு கேப்டன்சியா பாக்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மற்றபடி இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி அது தெரியல. நான் வந்து நினைக்கிறேன் கடைசி சீரீஸ் அறுக்கக்கூடாது. அதனால ஜெய்ஸ்வால் எடுத்திருக்காங்க ஸ்குவாட்ல. அப்படி டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஜெய்ஸ்வால் இல்ல அப்படி டெஸ்ட் பண்ணி இது பண்றதுக்கு தான். அப்ப ரோஹித் சர்மா டிராப் பண்ணுவாங்கறியா அந்த நடுவுல மிட் ஆஃப் தி சீரீஸ் எப்பயாச்சும்? இல்லேரி முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் அதான் சொல்றேன், எனக்கு இது எந்த மாதிரியே தெரியல. அவங்களா பிளேயருக்கும் ஈகோ இருக்கதான் சரியாது. ரோஹித் சர்மா, கோலி மாதிரி பிளேயர்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு அவங்களும் இருக்க போறதெல்லாம் கிடையாது. ஆனா நிஜமாலே ரோஹித் சர்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப மும்பை இந்தியன்ஸ்ல அது மாதிரிதான் அவனை சாக் பண்ணாங்க. சரி இந்தியாவாச்சும் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் பண்ண மாதிரி இந்தியாவில அதே தான் பண்றாங்க. ஒரு மனுஷன் எத்தனை இடத்துலதான் அவன் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. கஷ்டம். ஒரு ஃபேர்வெல் மாதிரியாவது ஒரு வைங்க அப்படின்னு நான் சொல்றேன் கேப்டன்சிக்கு. என் தோனிக்கே தான் நடந்துச்சு. இந்தியா ஏ சீரியஸ் ஒன்று கொடுத்து இதான் அவருக்கு லாஸ்டா கேப்டன்சி போல. அந்த மேட்ச்ல அவ்வளவு கூட்டம் போனாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. 2000 அந்த இதுல சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தேன். அப்படியாதான் பண்ணாங்க. அதையும் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அப்படியே சாக் பண்ணிடணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ப்ராப்பர் இல்லை. அட்லீஸ்ட் அந்த பிளேயரோட இதுக்காச்சும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப நீ வந்து பெரிய ஈவெண்ட் ஆட போற, ஒரு சீரீஸ் தான் ஆட போற. இப்போ உனக்கு ஃபுல்லா கூட கேட்கல, ஒரு மேட்ச் கொடுத்து பண்ணலாம்ல. அதுல உனக்கு என்ன லாஸ் ஆயிட போகுது? எனக்கு ரோஹித் கோலி பாயிண்ட் சார் நான் இப்ப கொண்டு வரேன். பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட நீங்க தூக்குறதுக்கு ஒரு ரீசனே கிடையாது. இதை டீ ப்ரோமோட் பண்றது லாஸ்ட் சீரியஸ் சொல்றேன். இப்போ வரைக்கும் நீ ஜெயிச்ச சாம்பியன்ஸ் டிராஃபில யார் 2 பேர் ரன் அடிச்சு கொடுத்தா? கன்ஃபார்ம் ஓடிஐல நம்ம ரோஹித் சர்மா தூக்கவே முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த போன ஓடிஐ வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும், இந்தியாவுக்கு வந்து ஒரு பவர் பிளேல ஒரு புஷ் கொடுக்கறத ரோஹித் சர்மா தான், வேற யாருமே கிடையாது. அதுதான் சொல்றேன். இதுல நீ ஃபியூச்சர் பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, இன்னமும் அடிக்கிறாங்க. ஒரு சீரியஸ் ஓடிஐ டெஸ்ட்ல அதான் அக்ரி பண்ணிக்கிறேன். வெயில ஆனாங்க தூக்குறீங்க, அது நீ பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, நான் விட்டுறேன். ஓடிஐல இன்னமும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல எனக்கு ஃபியூச்சர் அதுல பாக்கணும்னு அவ்வளவு ஒண்ணு நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். அது உங்க ஏதோ டிசிஷன். ஆனா எனக்கு அன்ஹாப்பி தான் ஆயிடுச்சு. பட் நீ வந்து சொல்ற, இல்ல நானும் அன்ஹாப்பி தான். பட் ஆனா எப்படினாலும் நடந்துதான் ஆகணுங்கிறதுனால நான் வந்து சரி ஓகே எப்படி நடந்துதான் ஆகணும்னால நான் விட்டுட்டேன். பட் அன்ஃபேர் தான், ஃபேர்வெல் கொடுக்காதெல்லாம் அன்ஃபேர் தான். பட் எல்லாருக்குமே ஃபேர்வெல் எப்படி தெரில எனக்கு. நான் ஒருவேளை ஃபேன் ஆனதுனால எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆலையோ என்னவோ எனக்கு தெரில. பட் எனிவே மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். அது நம்ம என்ன சொல்ல முடியும் அதை பற்றி. சரி ஓகே, மூவிங் ஆன் டு T20 ஸ்குவாட் பார்ப்போம். அதில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்குவாட் வாசிக்கிறேன். லைக் சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சுமன் கில், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் துபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர்.
இது எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஏசியா கப்போட ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் இருக்குது. ஏன்டா இதுல என்ன என்ன நீ பாக்குற? அதேதான் ஹர்திக் இன்ஜுரி, அதனால வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, மத்தபடி எல்லாம் அதே ஸ்குவாட் தான், ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஜிதேஷ்க்கு ட்ரை பண்ணணும் ஏதாவது சான்ஸ். எனக்கு சஞ்சு வந்து ஓகே, அந்த நம்பர் 5ல கஷ்டப்பட சூப்பரா விளையாண்டா, அவனோட 25 ரன்ஸ் க்ரூசியல் தான். பட் அந்த பொசிஷன்ல வந்து சஞ்சுவா ஜிதேஷான்னு கம்பேர் பண்ணா எனக்கு ஜிதேஷ் தான் ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சரி, ஏசியா கப்ல எப்படி இருந்துச்சு இந்தியாவோட 11? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 11 போட்டிருந்தோம், அதுக்கு அப்படியே சம்பந்தமே இல்லாம ஒரு 11 ஆடினாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த 11 கரெக்ட் பத்துதா மனசுல? ஏசியா கப் எல்லாம் நீ இந்தியா டி டீம் வச்சுட்டு போனா கூட ஜெயிச்சிருக்கலாம் ஹரி. அதெல்லாம் ஒரு டெஸ்டிங் பேஸ் கூட வராது ஹரி. ஃபைனல் ஒரு மேட்ச் ஓடுனா அது எப்பயும் போல நம்ம ஃபைனல் ப்ரெஷர் ஆனா அது ஆகதான் செய்வானுங்க. அதுலயே திலக் வர்மா வந்து ஓகே நான் இருக்கேன் அந்த மாதிரி கிளாஸ் காமிச்சா ஓகே. பட் அந்த ஏசியா கப் வச்சுல கம்பேரே பண்ணாது, சும்மா சீரியஸ் ஹரி. அது வந்து இந்தியா டொமஸ்டிக் சீரியஸ்ல வந்து ஒரு இந்தியன் டீம் ஆடுற மாதிரி. நீ ஒரு மேட்ச் ஃபைட் இல்லை, எல்லாம் ஒன் சைடு. ஓமன்னும் லாஸ்ட் ஓவர் போச்ச வரைக்கும் சொல்லலாம், ஆனா சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் 2 ஓவர் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால வந்துட்டு அதை வச்சு கம்பேர். ஆனா இதுதான் T20-11. இதுல நீ என்ன சேஞ்ச்? எனக்கு இந்த சஞ்சு சாம்சன் அதான் அவனை தூக்க முடியல. அவனை வந்து தூக்கினா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிடிக்காத இடத்துல ஆட வச்சு அவன் அண்டர் பெர்ஃபார்ம்னு சொல்லி வெளியே தள்ளணும் உங்களுக்கு. ஆனா அங்கேயே ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அதுதான் வந்து பெரிய தலைவலியா இருக்குது. வைஜேகப் ஒரு 50 ஒரு 40 அப்புறம் ஒரு 25 முக்கியமான மேட்ச்ல அடிச்சு கொடுத்துட்டான். இப்பதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் ரொம்ப ஓகே, அதை எடுத்துருக்காங்க. அவன் ஏதாவது பவுலிங் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி அவனை விடுங்க. அவன் என்னடா இப்படி பெர்ஃபார்ம் பண்றான் ஐசிடில, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. போச்சு கணக்கு இருக்க கூடாது. இதே 3 விக்கெட் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி டீம் கூட எடுத்தாதான் நான் கணக்குல எடுத்துப்பேன். ஏன்னா அந்த பேஸ்ல நீ போட்டு எடுக்கலாம், ஏசியா கப்ல எடுக்கலாம். நீ ஆஸ்திரேலியாலாம் வந்து இப்ப அவங்க டீம் T20 டீம்லாம் ஹரி என்ன அடி அடிச்சு. நேத்து கூட நியூசிலாந்து கூட பைசன் அந்த 100 செஞ்சுரி. ஸோ டீம் ஆஸ்திரேலியா டீம்ல பயங்கரமா இருக்கு. இந்த சீரியஸ் தான் டெஸ்ட். எனக்கு ஓடிஐ விட T20 தான் வந்து இது ரொம்ப டெஸ்ட்னு தோணுது. ஆனா ஆஸ்திரேலியா நிறைய பிக் நேம்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுடா இன்ஜுரினால. நீ அப்படி பார்க்காத, நீ அதான் சொல்றேன்ல, அவங்க கிட்ட இருக்கிற 11 பிளேயருமே அடிப்பாங்க. டிம் டேவிட் இருக்கிற ஃபார்ம், மிச்சல் ஓவன், வெளியே பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே அது அதிகமா இருக்கு. அது மேல மிச்சல் மாஸ் இருக்க ஃபார்ம், டிராவிஸ் கெட்டு, டீமே வேற மாதிரி இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதுல. சரி, ஓகே, உன் ஃபைனல் தாட்ஸ் என்னடா? இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு நினைக்கிறேன்? ஓடிஐ ரோஹித் கோலி என்ன பண்ண போறான்னு தெரியல. கண்டிப்பா அடிக்கணும்னு இதுலதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ T20 தான். நான் ஓடியை விட T20 தான் வெயிட் பண்றேன். ஆஸ் அ ஃபேனா வந்து ஓடியை வெயிட் பண்றேன், கோலி ரோஹித் அவங்களாம் விளையாடணும்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு நல்லா இருக்கிறது வந்து T20 சீரியஸ் தான் வெயிட் பண்றேன். ஏன்னா இந்த டீம் தான் இந்தியா டிசைட் பண்ணியிருக்காங்க நான் T20 வேர்ல்ட் கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பெரிய டீம் கூட டெஸ்ட் ஆகல, விளையாடல. எந்த பெரிய டீம் கூட இல்ல ஒரு தடவை இந்தியாவில ஆடினாங்க. பட் ஆனா அவங்களும் ஆஸ்திரேலியா பி டீம் தான் வந்தது. இன்னும் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பார்த்தா தெரியும் அவங்க ஏ டீமா பி டீம் எடுத்துருவாங்களான்னு. இல்ல இது கண்டிப்பா இதாக இருக்கும். ஸோ அந்த சீரியஸ் தான் நான் வெயிட் பண்றேன். T20 சீரியஸ் தான் வெயிட் பண்றேன். சரி, ஓகே, நாங்க இங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா வீடியோ போட பாக்குறேன். ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நான் யூடியூப்ல இறங்கிடுவேன். அந்த ஒர்க்னால தான் பண்ண முடியல. சரி, ஓகே, நாங்கள் உங்க தாட்ஸ் என்ன? உங்க ரோஹித் சர்மா கேப்டன்சி மாத்தினது வந்து உங்களுக்கு ஓகேவாங்க? அது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போகிற டக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை கிஷோர். பை ஹரி. பை கைஸ்.